குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைநைட்ரஜன் காம்ப்ளெக்ஸ். டைநைட்ரஜன் காம்ப்ளெக்ஸ்னால் நைட்ரஜன் மாலிகுலர் நைட்ரஜன் டைரெக்டாக மெட்டலோட லிங்க் மெட்டல் காம்ப்ளெக்ஸோட லிங்க் ஆகி கிடைக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸை தான் நம்ம டைநைட்ரஜன் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறோம். பாருங்கள், மாலிகுலர் நைட்ரஜன் N2, நைட்ரஜனுடைய மாலிகுலர் ஃபார்ம் N2, ஐசோ எலக்ட்ரானிக் வித் both carbon monoxide and the nitrosyl ion. But despite the numerous complexes of CO and NO plus for many years, it proved to be impossible to form complexes of dinitrogen. This difference in behavior was usually ascribed to the lack of polarity of nitrogen and a resultant inability to behave as a pi acceptor. அதாவது நைட்ரஜன் காம்ப்ளெக்ஸில், அதாவது டைநைட்ரஜன் காம்ப்ளெக்ஸில் N2 ஆனது ஐசோ எலக்ட்ரானிக் வித் கார்பன் மோனாக்சைடு. உங்களுக்கு தெரியும், ஐசோ எலக்ட்ரானிக்னா சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு. N2 எடுத்துட்டிங்கன்னா 14 எலக்ட்ரான்கள், கார்பன் மோனாக்சைடுக்கும் 14 எலக்ட்ரான்கள், நைட்ரோசில் அயானுக்கும் 14 எலக்ட்ரான்கள். ஸோ இது மூணுமே பார்த்திங்கன்னா 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸஸை உருவாச்சு. பட் டைநைட்ரஜன் காம்ப்ளெக்ஸஸ் மட்டும் லேட்டாக டிஸ்கவர் பண்ணாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பிறகு பார்ப்போம். இப்போ கார்பன் மோனாக்சைடுக்கும் நைட்ரோசில் அயானும் இருக்கக்கூடிய மெட்டல் கார்பனைல் அண்ட் மெட்டல் நைட்ரோசில் காம்ப்ளெக்ஸஸை படித்தோம். பட் டைநைட்ரஜன் காம்ப்ளெக்ஸஸ் மட்டும் ரொம்ப வருஷமாக நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாமல் இருந்தது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் டிஃப்ரென்ஸ் இன் பிஹேவியர் வாஸ் யூஷுவலி அஸ்கிரைப்டு டு தி லேக் ஆஃப் பொலாரிட்டி. அப்போ நைட்ரஜனுடைய பொலாரிட்டின் காரணமாக தான் அந்த காம்ப்ளெக்ஸஸை நம்மளால் சரியான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியலை. polarity of nitrogen and a resultant inability to behave as a pi acceptor. pi acceptor இல்லை, பட் இங்கே பார்த்தீங்கன்னா கார்பனைலையோ NO ப்ளஸ்லையோ நைட்ரோசிலையோ அயான்லையோ பை அக்செப்டாக இருந்தது. பை அக்செப்டார்னால் உங்களுக்கு தெரியும், அதாவது நைட்ரோசிலியம் அயான் நைட்ரோசில்லேருந்து எலக்ட்ரான் மெட்டலுக்கு போகும், மெட்டல்லேருந்து நைட்ரோசிலுக்கு வரும். அதே மாதிரி கார்பனைலேருந்து எலக்ட்ரான் மெட்டலுக்கு போகும், மெட்டல்லேருந்து கார்பனைலுக்கு வரும். இதுதான் நம்ம பை அக்செப்டார்னு சொன்னோம். பட் இந்த நைட்ரஜன் காம்ப்ளெக்ஸஸ் டைநைட்ரஜன் காம்ப்ளெக்ஸஸில் அந்த மாதிரி பை அக்செப்டார் பிஹேவியர் இல்லாததுனால தான் இருந்தது மேக்சிமமான காம்ப்ளெக்ஸஸை இதை க்ரியேட் பண்ணலை. இதுதான் இதனுடைய டிஃபரன்ஸ். திஸ் difference in behavior was usually ascribed to the lack of polarity of N2 and a resultant inability of behave as a pi acceptor. ஓகே, இப்போ டைநைட்ரஜன் காம்ப்ளெக்ஸஸ்ங்கிறது நைட்ரஜன் மாலிகூலா காம்ப்ளெக்ஸஸில் கிடைக்கக்கூடியதை தான் நம்ம டைநைட்ரஜன் காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதை ஃபஸ்ட்டு எந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸஸை க்ரியேட் பண்ணினாங்க? ஃபஸ்ட்டு டைநைட்ரஜன் காம்ப்ளெக்ஸ். த ஃபஸ்ட் டைநைட்ரஜன் காம்ப்ளெக்ஸ் கேரக்டரைஸ்ட் இன் 1965 ரிசல்டட் ஃப்ரம் தி ரிடக்ஷன் ஆஃப் கமர்ஷியலி ருத்தீனியம் trichloride by hydrazine hydride. The pentamine ruthenium 2 cation that formed could be isolated in a variety of salts. ஃபஸ்ட்டு என்னத்தை வச்சு ப்ரிப்பேர் பண்ணாங்க டைநைட்ரஜன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருத்தீனியம் காம்ப்ளெக்ஸஸை வச்சு தான். ருத்தீனியம் என்ன ருத்தீனியம் அப்படின்னு சொன்னால், கமர்ஷியல் ருத்தீனியம் ட்ரைக்ளோரைடு பை ஹைட்ரஜின் ஹைட்ரைட். ருத்தீனியம் ட்ரைக்ளோரைடை வச்சு அதோட ஹைட்ரஜின் ஹைட்ரேட்டை ரியாக்ட் பண்ண வச்சு நம்மளுக்கு என்ன கிடச்சிதுன்னு சொன்னால் பென்டமின் ருத்தீனியம் கேட்டையான் கிடச்சிது. இந்த பென்டமின் ருத்தீனியம் கேட்டையான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், எந்த மாதிரியான சால்ட்டில் இந்த பென்டமின் ருத்தீனியம் கேட்டையானை வெரைட்டி ஆஃப் சால்ட்ஸில் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும், ப்ளஸ்ஸு டைநைட்ரஜன் காம்ப்ளெக்ஸாக. ஸோ இதை தவிர என்ன ஆகும், அதர் மெத்தட்லேயும் நம்மளால் இந்த காம்ப்ளெக்ஸ் டைநைட்ரஜன் காம்ப்ளெக்ஸஸை ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி காம்ப்ளெக்ஸ் எடுத்து டீகாம்போசிஷன் மெத்தடில் ருத்தீனியம் பென்டமின் அசைடு காம்ப்ளெக்ஸஸை எடுத்துகிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், டீகாம்போஸ் பண்ணி நம்மளுக்கு டைநைட்ரஜன் காம்ப்ளெக்ஸை ப்ரிப்பேர் பண்ண செஞ்சாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், அதனோட ஈக்குவேஷனில் just an even direct reaction with nitrogen gas. பாருங்கள், நம்ம படித்தோமா பென்டமின் ருத்தீனியம் குளோரைடு, இதோட நம்ம ரிடக்ஷன் ப்ராசஸ் ஜிங்க் அண்ட் மெர்க்குரி. இதில் பாருங்கள் வாட்டர் மாலிகுல் உள்ள போடுறோம், குளோரைடு லிகாண்ட் வெளியில் போயிடுச்சு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில்.
அடுத்தது பாருங்கள் H2O இருக்குது பாருங்கள். H2O வாட்டர் அக்வா காம்ப்ளெக்ஸாக கிடச்சிருச்சு. இந்த அக்வா காம்ப்ளெக்ஸில் வாட்டர் வெளியில் போயிட்டு நம்மளுக்கு நைட்ரஜன் உள்ளே போயிட்டு ஆடப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபிலிசிட்டி ஆஃப் டைநைட்ரஜன் ஷோன் பை இட்ஸ் displacement of water in equation 2 is also exhibited in the formation of a bridged complex. இப்போ இதிலேருந்து வாட்டர் வெளியில் போயிடுச்சு, நைட்ரஜன் உள்ளே வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ இந்த என்னாகும், இது ஏன் வந்து இந்த நைட்ரஜன் உள்ளே வந்துட்டு வாட்டர் மாலிகுல் வெளியில் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். பிகாஸ் இந்த மாலிகுலினுடைய நியூக்ளியோஃபிலிசிட்டி, ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபிலிசிட்டினா தெரியும். நியூக்ளியோஃபைல்னா என்ன, எலக்ட்ரோஃபைல்னா என்னன்னு தெரியும். நியூக்ளியோஃபைல்னா ஈஸியாக எலக்ட்ரானை கொடுக்கக்கூடியது. அப்போது இந்த நியூக்ளியோஃபிலிக் கேரக்டர் அதிகமாக நைட்ரஜனில் இருக்கிறதுனால ஈஸியாக வாட்டர் மாலிகுலை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நைட்ரஜன் மாலிகுல் உள்ளே போயிடுச்சு. இப்போ என்ன செய்யுதுன்னா, இந்த ருத்தீனியம் டைநைட்ரஜன் ஆனது என்ன பண்ணுது, பென்டமின் ருத்தீனியம் காம்ப்ளெக்ஸில் பிரிட்ஜிங் காம்ப்ளெக்ஸை உருவாக்குது. இஸ் ஆல்சோ எக்ஸிபிட்டட் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் எ பிரிட்ஜ்டு காம்ப்ளெக்ஸ். பாருங்கள், இந்த ருத்தீனியம் இந்த அசைட் காம்ப்ளெக்ஸோட அகெயின் ஒரு பென்டமின் அக்வா காம்ப்ளெக்ஸ் ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு பிரிட்ஜிங்கில் காம்ப்ளெக்ஸ் கிடச்சி. பாருங்கள், நைட்ரஜன் நடுவில் இருக்குது. இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குதுன்னா, நைட்ரஜன் இந்த பிரிட்ஜிங் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. பிரிட்ஜ்டு காம்ப்ளெக்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் எ பிரிட்ஜ்டு காம்ப்ளெக்ஸ். ஓகே, வாட்டர் மாலிகுல் வெளியில் வந்துச்சு. ஓகே, இது பார்த்திங்கன்னா இதில் எந்த மாதிரியான பாண்டிங் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, டூ ஸ்ட்ரக்சரல் பாசிபிலிட்டிஸ் இஸ் ஃபார்ம். ஒன்று பார்த்திங்கன்னா டெர்மினல் டைநைட்ரஜன் லிகாண்ட், இன்னொன்று வந்து ஃபார் பிரிட்ஜ்டு கேசஸ். பிரிட்ஜுடுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ரெண்டு மெட்டலுக்கு நடுவில் இருந்ததுன்னா பிரிட்ஜுடு. அப்படி இல்லைன்னு சொன்னால் டெர்மினலில் இருந்ததுன்னா டெர்மினல். உங்களுக்கு நான் ஏற்கனவே நடத்திருக்கேன், டெர்மினல் கார்பனைல், பிரிட்ஜிங் கார்பனைலெல்லாம் சொல்லியிருக்கேன். அது மாதிரி இது பார்த்திங்கன்னா இது மெட்டல், நைட்ரஜன் டைநைட்ரஜன்றால ரெண்டு நைட்ரஜன் இருக்கணும். அதனால மெட்டல் என்னா இது எண்டான் டெர்மினல். இது வந்து எப்படி இருக்குன்னா, டெர்மினல் இருக்குனால இது எண்டான் டெர்மினல்னு சொல்கிறோம். இது பாருங்கள், ரெண்டு மெட்டலுக்கும் நடுவில் நைட்ரஜன் மாலிகுல் இருக்குது. ஸோ இது எண்டான் பிரிட்ஜிங்னு சொல்கிறோம். இங்கேயும் மெட்டலில் இருக்குது, நடுவில் பிரிட்ஜிங்கில் இருக்கனால இது எண்டான் பிரிட்ஜிங்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், சைடான் டெர்மினல். இது மெட்டல் இங்கே இருக்குது, ரெண்டு பக்கமும் ஒரு சைடில் ரெண்டு நைட்ரஜன் இருக்கனால இது சைடான் டெர்மினல்னு சொல்கிறோம். இது பாருங்கள், ரெண்டு மெட்டலுக்கும் நடுவில் என்ன இருக்குன்னா நைட்ரஜன் மாலிகுல் இருக்குது. ஸோ இது சைடான் பிரிட்ஜிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டூ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம் இஸ் அவைலபிள். ஒன் இஸ் எண்டான் டெர்மினல், அனதர் ஒன் இஸ் பிரிட்ஜிங். டெர்மினலில் இருக்கும், இல்லாட்டி பிரிட்ஜிங்கில் இருக்கும். அது எண்டான்னு இருக்கலாம், எண்டான் டெர்மினல்லையும் இருக்கலாம், எண்டான் பிரிட்ஜிங்லேயும் இருக்கலாம். இதில் வந்து சைடான் டெர்மினல்லையும் இருக்கலாம், சைடான் பிரிட்ஜிங்லேயும் இருக்கலாம். ஸோ இது டூ டிஃப்ரெண்ட் ஃபார்மில் டைநைட்ரஜன் காம்ப்ளெக்ஸஸ் அவைலபிள். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம ருத்தீனியம் காம்ப்ளெக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்க இல்லையா? இந்த ருத்தீனியம் காம்ப்ளெக்ஸில் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, இது எக்ஸ்ரே ஸ்டடீஸ் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்குன்னா, ஒரிஜினலாக ப்ரிப்பேர் பண்ண ருத்தீனியம் காம்ப்ளெக்ஸில் டைநைட்ரஜன் காம்ப்ளெக்ஸ் இண்டிகேட்டட் தட் தி நேச்சர் ஆஃப் தி ருத்தீனியம். பாருங்கள், ருத்தீனியம் NN, அதாவது எண்டான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்டான் டெர்மினலில் டைநைட்ரஜன் இருக்குது. பாருங்கள், எண்டான் டெர்மினல். பாருங்கள், இப்போ இந்த ருத்தீனியம் எண்டான் லிங்கேஜ் வாஸ் எண்டான்னு இந்த மாதிரி மெட்டல் நைட்ரஜன் இதுதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஓகே, எந்த காம்ப்ளெக்ஸ்னால் இந்த காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா? இந்த காம்ப்ளெக்ஸ் ஆனது ருத்தீனியம் டைநைட்ரஜன் எப்படி இருக்குன்னா எண்டான் டெர்மினலில் இருக்குது. இந்த வித மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் போல், இந்த எண்டான் டெர்மினல் போல் இந்த ருத்தீனியம் டைநைட்ரஜன் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஓகே, பாருங்கள், மெட்டல் லிகாண்ட் பாண்ட்ஸ் இன் கார்பனைல் அண்ட் டைநைட்ரஜன் காம்ப்ளெக்ஸஸ் ஆர் சிமிலர் பட் சம்வாட் வீக்கர். அதாவது கார்பனைலையும் அண்டு மெட்டல் நைட்ரோசில் கார்பனைலெல்லாம் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால், மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் என்ன மாதிரியான பாண்டு இருந்ததோ த சேம் பாண்ட் ஆர் ஆல்சோ அவைலபிள் இன் டைநைட்ரஜன் காம்ப்ளெக்ஸஸ். மெட்டலுக்கும் டைநைட்ரஜனுக்கும் இடையில இருக்குது, பட் சம்வாட் வீக்கர் இன் டைநைட்ரஜன் காம்ப்ளெக்ஸஸ். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, somewhat weaker in டைநைட்ரஜன் காம்ப்ளெக்ஸஸ். பாருங்கள், என்ன அப்படின்னா, கார்பன் மோனாக்சைடு இஸ் நாட் ஓன்லி பெட்டர் சிக்மா டோனார் பட் ஆல்சோ எ பெட்டர் பை அக்செப்டர். கார்பன் மோனாக்சைடு வந்து சிக்மா பாண்டை
ஏற்படுத்துறது சிரமம். அதனால தான் நாட் ஓன்லி எ பெட்டர் சிக்மா டோனார் பட் பை அக்செப்டார்னால் மெட்டல் கொடுக்கறது கார்பன் மோனாக்சைடு வாங்கிக்கும். அதனால பெட்டர் பை அக்செப்டார் போத். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸு குரோமியம் நைட்ரஜன் காம்ப்ளெக்ஸஸ், அதே சிஸ் குரோமியம் கார்பனைல் நைட்ரஜன் காம்ப்ளெக்ஸஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா லோ டெம்பரேச்சரில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்படியே பண்ணி அதை டீகம்போஸ் பண்ணி சம் மெத்தடில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த கார்பனைல் குரூப்பெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் பை அக்செப்டாராக இருக்கும். பட் அதனுடைய சிக்மா டோனார் கெப்பாசிட்டியானது ரொம்ப லோ. ஆனால் இந்த டைநைட்ரஜன் காம்ப்ளெக்ஸில் பாருங்கள், ரீப்ளேசிங் சம் ஆஃப் தி கார்பனைல்ஸ் வித் பாஸ்பீன் கேன் ப்ரொவைட் சஃபிஷியன்ட் எலக்ட்ரான் டென்சிட்டி டு significantly enhance stability. Hence this complex, okay, N2 can be isolated at room temperature. இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸஸை எடுத்துகிட்டு நைட்ரஜனோட டைரெக்டாக ரூம் டெம்பரேச்சரோட ரியாக்ட் பண்ணினோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஹை எலக்ட்ரான் டொனேட்டிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய டைநைட்ரஜன் காம்ப்ளெக்ஸஸ் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இன் தீஸ் காம்ப்ளெக்ஸஸ் நைட்ரஜன் எப்படிப்பட்ட பாண்டை மேக் பண்ணுதுன்னா பிரிட்ஜிங்கில் பாண்டை மேக் பண்ண செய்யுது. வென் டைநைட்ரஜன் ஃபங்க்ஷன்ஸ் அஸ் அ பிரிட்ஜிங் லிகான் இட் இஸ் யூஸ்வலி எக்ஸிபிட் எண்ட்-ஆன் கோஆர்டினேஷன். ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் எண்ட்-ஆன் கோஆர்டினேஷன், எண்ட்-ஆன் டெர்மினல் பிரிட்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எண்ட்-ஆன் கோஆர்டினேஷனில் இருக்க செய்து பிரிட்ஜிங் லிகாண்டா பாருங்கள். வென் டைநைட்ரஜன் ஃபங்க்ஷன்ஸ் அஸ் அ பிரிட்ஜிங் லிகாண்டா இந்த இடத்துல பயன்படுத்தப்படுது. இட் இஸ் யூஸ்வலி எக்ஸிபிட் எண்ட்-ஆன் கோஆர்டினேஷன். திஸ் இஸ் தி கேஸ் இன் தி டைருத்தீனியம் காம்ப்ளெக்ஸஸ். இந்த டைருத்தீனியம் காம்ப்ளெக்ஸஸ் ஏற்கனவே நம்ம பார்த்த பாருங்க, டைருத்தீனியம் காம்ப்ளெக்ஸ், திஸ் இஸ் எ டைருத்தீனியம் காம்ப்ளெக்ஸஸ். ஓகேவா, இந்த இதுவும் ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது டைருத்தீனியம். ஓகேவா, இந்த டைருத்தீனியம் காம்ப்ளெக்ஸஸ் ஆனது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜிங்கில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸஸாக இருக்குது. அதுதான் இந்த ஈக்குவேஷன் 3 நான் சொன்ன பாருங்க. இந்த ஈக்குவேஷன் 3 கிடைச்சக்கூடிய டைருத்தீனியம் காம்ப்ளெக்ஸஸ் ஆனது பிரிட்ஜிங்கில் இருக்கக்கூடியது. ஏற்கனவே நம்ம எண்ட்-ஆன் டெர்மினலில் பார்த்தோம். இந்த ஈக்குவேஷனில் கிடைக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் எப்படிப்பட்ட பாண்டை மேக் பண்ணியிருக்கு, நைட்ரஜன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜிங் சைட்-ஆன் காம்ப்ளெக்ஸஸ் ஆர் ஆல்சோ நோன். ஓகே, இப்போ பிரிட்ஜிங் சைட்-ஆன் காம்ப்ளெக்ஸஸில் இருக்கும். ஓகே, ரீசெண்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நவடேஸ் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், லாந்தனைடு ஆக்டினைடு. 4Fனா லாந்தனைடு, 5Fனா ஆக்டினைடு. அதில் இருக்கக்கூடிய சமேரியத்தை யூஸ் பண்ணி ருத்தீனியத்துக்கு பதிலாக சமேரியம் யூஸ் பண்ணி டைநைட்ரஜன் காம்ப்ளெக்ஸஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனை ஏரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை டைரெக்டாக மெட்டலோட ரியாக்ட் பண்ண வச்சு டைநைட்ரஜன் காம்ப்ளெக்ஸஸை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு சேலஞ்ச் கெமிஸ்ட்ரி மக்கள்கிட்ட இருக்குது. ஓகேங்களா, ஆனால் அதை டைரெக்டாக மெட்டலோட ரியாக்ட் பண்ண வைக்க முடியாததுனால அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் ஏதாவது ஒரு சேஞ்சஸை பாருங்கள் வித் கன்சிடரபிள் அல்ட்ரேஷன் ஆஃப் தி எலக்ட்ரானிக் ஸ்டேட் ஆஃப் நைட்ரஜன் அல்டர் பண்ணி நம்ம நைட்ரஜனை மெட்டலோட டைரெக்டாக லிங்க் பண்ண வைக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்ருக்காங்க. இது எந்த மாதிரியான கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ ப்ரொவைட் இன்சைட் இன் டு தி க்ளோஸ்லி ரிலேட்டட் ப்ராசஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ஃபிக்சேஷன் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் தி என்சைம் சிஸ்டம் இன்வால்வ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செமஸ்டரில் படிச்சிருப்போம் நைட்ரஜன் ஃபிக்சேஷன், எப்படி பிளான்ட்ஸ் எல்லாம் நைட்ரஜனை எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் எடுத்துக்குது அப்படின்னா ஏரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை மண்ணில் பாக்டீரியா மூலமாக ஃபிக்ஸ் பண்ணி அதிலிருந்து நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் மூலமாகவும் நைட்ரஜனில் இருக்கக்கூடிய சத்துக்களை பிரைமரி நியூட்ரியன்ஸ்னு சொல்கிறோம். இதை எப்படி பிளான்ஸ் எடுத்துக்குது, ஏர்லேருந்து நைட்ரஜனை சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணி அதிலேருந்து ரூட் மூலமாக நைட்ரஜனை பிளான்ஸ் அப்சர்வ் பண்ண செய்யலையே, அந்த மாதிரியான ஒரு ஃபிக்சேஷனை மெட்டல் காம்ப்ளெக்ஸில் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சாக இதை அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக பார்த்துட்ருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் தி டைநைட்ரஜன் காம்ப்ளெக்ஸஸ், வாட் இஸ் சிந்தசிஸ், ஹவ் இட் இஸ் ஃபார்ம், வாட் இஸ் தி பாண்டிங் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதுக்குரிய நோட்ஸை நான் சென்ட் பண்ணுறேன், நீங்கள் யூஸ் பண்ணி படிங்க. ஓகே, தேங்க்யூ.